எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, முரளி எங்கன்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. ஆனால் முரளி எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. முரளி எங்கே போயிட்டாரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அபசகுணம் ஆயிடுச்சு, தாலி கீழே விழுந்துச்சுன்னொன்னே அவங்க ஏதோ தப்பாக நினச்சிட்டு போயிட்டான் போல் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே முரளி என்ன பண்ணுறாரு, வந்து கோயில் பின்னாடி வந்து போய் ஒழிஞ்சிக்கிறாரு. எல்லாருமே எல்லா இடத்தையும் தேடிட்டு மாப்பிள்ளை கிடைக்கல. அப்போ அவர் வேணும்னே தான் கல்யாணத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ வந்து ராகவ் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்களே அபி எவ்வளோ நல்ல பொண்ணு, அவளுக்கு நல்ல வரனா பார்க்க வேணாமான்னு. இல்லைப்பா, அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி தான், ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து அபி கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு. அபியும் வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, உங்களுக்காக தான்ப்பா ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. அதனால் வந்து சிவராமன் என்ன பண்ணுறாரு, சாரிம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. உடனே வந்து அவங்க அத்தையும் வந்து அந்த பையன் நல்ல பையன் சொல்லிட்டு உன்னை கட்டி வைக்கணும்னு நினச்சினேன், இப்படி பண்ணிட்டானே, எல்லாம் என்னால் தான், அவனை நல்லவன் சொன்னேன், கடைசியில் அவன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆண்டாலும் அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர் பண்ண வேலைக்கு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க அபி. எல்லாருமே வந்து வீட்டில் வந்து டென்ஷனாக இருக்காங்க. அப்போ வந்து அங்கே வராரு முரளியை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அத்தை வந்து நல்லா பலார் 2 அறை விடுறாங்க. எவ்வளோ தைரியம் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுவேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு பொண்ணை தவிக்க விட்டு இப்படி போயிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் திட்டுறாங்க. இல்லைங்க, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ஏதோ தப்பாக பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அட பாவி, மறுபடியும் உன்னை நம்பி நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணோமா, எவ்வளோ தைரியம் இருக்குது இந்த வீட்டில் வந்து கேட்கறதுக்கு, இப்போ போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருளெல்லாம் தூக்கி அடிக்க வராங்க. உடனே அவர் பயந்துடுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து அவன் மேலே வச்சுருக்க அன்பு உண்மைதான், அது எக்காரம் கொண்டு மாறாது, ஏதோ வந்து புத்தி வந்து யோசனைக்காமல் இப்படி பண்ணிட்டேன், அதனால் எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்கன்றாரு. உன் மன்னிப்பு அவனுக்கு வேணும், மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. உடனே வந்து சிவராமன் வந்து இப்படி பண்ணிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்றாரு. உடனே அவங்க அம்மாவும் வந்து அபியோட அம்மா வந்து மரியாதை இங்கேருந்து போயிடுப்பா, இல்லைன்னா அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்றாங்க. இவனுக்கிட்டலாம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அபிக்கிட்ட நான் பேசிட்டு போகிறேன் அப்படின்றாரு. அபி வந்து இங்கே பாருங்கள், அவ்வளோதான், உங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் எனக்கு புரியுதா, நீங்கள் தேவையில்லாமலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் லவ் பண்ணுறேன்னு என் பின்னாடி வந்தீங்க, அப்போ கூட நான் பெரிய விஷயமா அதை எடுத்துக்கல, ஏன்னா என் மனசில் எதுவுமே கிடையாது, இப்போ வரைக்கும் நீங்கள் என் மனசில் கிடையவே கிடையாது, அதனால தான் நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு அது ஒரு வழியாகவே ஏற்படல, அதனால் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன அபி, நீங்களும் என்னை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, என்ன அபியா, போறியா, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வராங்க அடிக்கிறதுக்கு, போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க ஆண்டாள். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இப்படி நடந்து போச்சு, இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பழகி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இதை விடவே கூடாது, எப்படியாவது அப்படியே கல்யாணம் பண்ணி தீரணும், அதுக்கு வேறு ஏதாவது ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போகிறாரு முரளி. இங்கே என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து அபிக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணது, அந்த மாப்பிள்ளை ஓடினது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு எல்லாக்கிட்டையுமே. அதை கேட்டு அவங்க அக்காவும் வந்து பாட்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னப்பா பாவம் அபி, அவளுக்கு இவ்வளோ பிரச்சனையா, ஐயோ இப்படி நடந்துருச்சு, அவள் என்ன மனசு கஷ்டப்பட்டாலோ தெரியலையே, நல்லா விசாரித்து வந்து ஒரு பையனை ஏற்பாடு பண்ணுறது இல்லையா, இந்த மாதிரி அவங்க வீட்டில் அவசரமாக இப்படி பண்ணுவாங்க, அபிக்கு கூட இதில் விருப்பம் இல்லை பாட்டி, ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் எல்லோரும் அவங்க அப்பாக்காக ஆப்ரேஷனுக்காக ஒத்துட்டுருக்காங்க, பாரு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாவம் பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாம் வந்து கேட்ட சுந்தரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, அப்படியே மனசு கஷ்டத்தோட நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ராகவ் வந்து அபியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ராகவுக்கு கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராகவும் அபிக்கு ட்ரை பண்ணுறாரு. அபி பாவம் மனசு கஷ்டத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே டைமில் வந்து ட்ரை பண்ணுறதால கால் எடுக்க மாட்டேங்குது. அடுத்து வந்து அபியை கால் பண்ணிடுறாங்க. சொல்லு அபி அப்படின்றாரு. ரொம்ப நன்றிங்க அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னோடனே, வேறு எதுக்குங்க, நீங்கள் கல்யாணத்தை வந்து நிறுத்தலைன்னா இந்நேரம் என் வாழ்க்கையே போயிருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அழாத அபி, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு ராகவ் ஆறுதல் சொல்கிறாரு. இதோட முடியுது.